நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ராசிய விட்டு கடந்து ராசிக்கு 12க்கு வராரு. சனி பகவான் ராசிக்கு வராரு. ஒரு 2 பாவ கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்கன்னா, மாறிக்கிறாங்க. சனி உள்ள வந்தோனே ராகு இங்கிட்டு வெளிய வராரு. இந்த காலகட்டங்கள்ல கேது பகவான் எத்தனாம் இடத்துல உட்கார்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. கேது 6ல உட்கார்ந்திருக்காரு. ராகு 12ல உட்கார்ந்திருக்காரு. இப்ப இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, உள்ளூர்ல இருக்கான் வெளியூர்ல போய் பொழச்சுக்கும். வெற்றி உண்டு. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கேன்னா, நகர்ந்து சென்று வேலை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். நான் இங்கேருந்து அப்படியே மூவபிள்லயே வேலை பார்க்குறேன். லாபம் உண்டு. உட்கார்ந்த இடத்திலேயே வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த வேலையில கவனம் செலுத்தணும். வேற யார்ட்டயாவது குடுத்துட்டு போயிறக்கூடாது. குடுத்துட்டு போனா மாட்டி விட்டுருவாங்க. கூட இருக்கவங்களே உங்கள லாக் லாக் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து வாங்கி ஒரு விஷயத்த செய்யணுங்கிற கொள்கைய விட்டுறணும். ஏன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 1 1/2 வருஷத்துல நீங்க எந்த கடன் வாங்குறீங்களோ, அந்த கடனை அடைக்க 4 1/2 வருஷம் போராடணும். முடிஞ்ச அளவு இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் நம்ம தேடி போ தேவல்ல. ஐயா உங்களுக்கு ஃபோன் பண்ணி, "ஐயா உங்களுக்கு லோன் வேணுமா? உங்களுக்கு அந்த ஆஃபர் தரேன், இந்த ஆஃபர் தரேன்னு" சொல்லி கூட்டு வச்சு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்மள வச்சு செய்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள போய் லாக் ஆயிறக்கூடாது. ஏன்னா, ராகு 12ல உட்கார்ந்திருக்கான்னா ஆசைய தூண்டி விடுறான்னு சொல்லி, இங்க கேது வந்து என்ன பண்ணுவாரு, கடன வாங்க வச்சா வச்சு செஞ்சுருவாரு. அப்ப தேவையில்லாத விஷயங்கள்ல, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வாங்கக்கூடாது.